பிரபாஸ் கதவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் தேர்தல் சுமூகமாக நடைபெற்றது என தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். மணிப்பூரில் வாக்கு சாவடியை வன்முறை கும்பல் ஒன்று சூறையாடி வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு தீ வைக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவையில் 1,00,000க்கும் அதிகமானோரின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இல்லை என அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தின் 39 தொகுதிகளிலும் வெள்ளிக்கிழமை நேற்று வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் அரசியல் பிரபலங்கள், அவர்களின் மனைவியர், நடிகர் நடிகைகள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் காலை முதல் வாக்குச்சாவடியில் காத்திருந்து தங்கள் வாக்குகளை ஆர்வத்துடன் பதிவு செய்த நிலையில் துர்கா ஸ்டாலினும் ராதா EPSம் பதிவிட்டனர். தென் சென்னையில் கள்ள ஓட்டு புகார் வந்ததால் போலீசாருடன் வாக்குவாதம் செய்த அதிமுகவால் பரபரப்பு நிலவியது. தமிழ்நாட்டின் 39 தொகுதிகள், புதுச்சேரியின் ஒரு தொகுதி என இந்தியா முழுக்க 102 தொகுதிகளில் நடைபெற்ற மக்களவை முதற்கட்ட தேர்தல் நேற்று மாலை 6 மணிக்கு நிறைவுற்றது. 11ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு டாக்டர் ப. சிவந்தி ஆதித்தனார் நினைவு இல்லத்தில் தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினர். மதுராந்தகத்தில் 100 ஆண்டு கால வரலாற்று சிறப்புமிக்க வெண்காட்டீஸ்வரர் திருக்கோயிலுக்கு சொந்தமான குளம் முறையான பராமரிப்பின்றி தற்போது பாசி படர்ந்து கடும் துர்நாற்றம் வீசி வரும் நிலையில் பக்தர்கள் பாசி படர்ந்த குளத்தை சீரமைக்க சொல்லி வலியுறுத்தி வருகின்றனர். உலகின் மிகப்பெரிய அளவிலான ஜனநாயக தேர்தல் வெள்ளிக்கிழமை தொடங்கிய நிலையில் 7 கட்டங்களாக 6 வாரங்கள் நடைபெறவுள்ள இந்திய தேர்தலின் முதல்கட்ட வாக்களிப்பில் தமிழ்நாட்டு மக்கள் உட்பட பல மாநிலத்தவர்கள் வாக்களித்தனர். தமிழ்நாட்டில் இரவு 7 மணி வரை 72.9% வாக்குகள் பதிவாகியுள்ளன. நடிகை ஷோபனா மோகன்லாலின் 360வது படத்தில் இணைந்துள்ளதாக வீடியோ வெளியிட்டு தெரிவித்துள்ளார். சென்னை ரயில்வே கோட்டத்தில் சென்னை சென்ட்ரல், கூடூர், அரக்கோணம், சென்னை எழும்பூர், விழுப்புரம் வழித்தடத்தில் மொத்தம் 128 நிலையங்களில் CCTV கேமராக்கள் பொருத்தும் பணி நடைபெற்று வருகிறது. கவுண்டம்பாளையத்தில் மீண்டும் வாக்குப்பதிவு நடத்துக என வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 39 பாராளுமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் வாக்குப்பதிவு நேற்று காலை முதல் நடைபெற்ற நிலையில் அரசியல் கட்சித் தலைவர்கள், வேட்பாளர்கள், திரைப்பிரபலங்கள் என பலரும் தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்றி வந்தனர். மருத்துவருடன் காணொலியில் ஆலோசனை நடத்த அனுமதிக்க கோரி டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தாக்கல் செய்த மனு மீதான உத்தரவு ஏப்ரல் 22ஆம் தேதி பிறப்பிக்கப்படும் என டெல்லி CBI சிறப்பு நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. பரந்தூரில் பசுமைவெளி விமான நிலையம் அமைக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிக்கு உட்பட்ட ஏகனாபுரம், காஞ்சிபுரம் தொகுதிக்கு உட்பட்ட நாகப்பட்டு கிராம மக்கள் வாக்களிப்பை புறக்கணித்துள்ளனர். நெல்லை, தூத்துக்குடியில் எந்திரங்கள் பழுதானதால் வாக்குப்பதிவு தாமதமாக தொடங்கியது. திருப்பத்தூர் விண்ணமங்கலம் வாக்குச்சாவடியில் VVPAT கோளாறு காரணமாக வாக்குப்பதிவு நிறுத்தப்பட்டது. நடிகை ஷில்பா செட்டி கணவரின் சொத்துக்கள் முடக்கப்பட்டு அமலாக்கத்துறை நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் குறித்து பல்வேறு தகவல்கள் வெளியாகி வரும் நிலையில் ஒவ்வொரு வாக்கும் பாதுகாப்பாக இருக்கும் என தலைமை தேர்தல் ஆணையர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையில் தொடர்ந்து இனிப்புகளை சாப்பிட்டு வருவதாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. உலகின் ஆகக்குள்ளமான பெண்ணான ஜோதி கிஷான்ஜி ஆம்கே இந்திய மக்களவைத் தேர்தலில் வாக்களிக்க வெள்ளிக்கிழமை ஏப்ரல் 19ஆம் தேதி காலை மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் உள்ள வாக்களிப்பு நிலையம் ஒன்றுக்கு சென்று வாக்களித்துள்ளார். இந்தியா இஸ்ரேல் இடையே ஏர் இந்தியா விமான சேவை 30ஆம் தேதி வரை ரத்து செய்யப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெறவுள்ள நிலையில் 4ஆம் கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. முதற்கட்ட வாக்குப்பதிவுக்கு நாடு முழுவதும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நல்ல வரவேற்பு என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். விஜய் பாணியை பின்பற்றிய விஷால் வாக்கு செலுத்துவதில் நட்சத்திரங்கள் ஆர்வம் காட்டியுள்ளனர். ஒரே ஒரு வாக்குக்காக 39 கிலோமீட்டர் சுமந்து செல்லப்பட்ட வாக்கு எந்திரம், ஜனநாயக கடமையாற்றிய ஒற்றை பெண், தேர்தல் ஆணையம் கவனம் ஈர்த்தது. கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வு வைகையில் இன்று முதல் வினாடிக்கு 1000 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. IPL கிரிக்கெட்டில் விக்கெட் கீப்பராக 5000 ரன்களை கடந்து தோனி சாதனை படைத்துள்ளார். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கு எதிரான ஆட்டத்தில் 6 விக்கெட்டுகளை இழந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் தனது இன்னிங்ஸில் 176 ரன்களை சேர்த்துள்ளது. இதில் ரவீந்திர ஜடேஜா அரை சதம் விளாசினார். IPL கிரிக்கெட் தொடரில் நேற்று நடைபெற்று வரும் 34வது லீக் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் மோதி வருகின்ற நிலையில் வித்தியாசமான ஷாட், கீப்பர் தலைக்கு மேலே தோனி சிக்ஸர் பறக்கவிட்டார்.
தமிழக பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கடலோர மாவட்டங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என தகவல் வெளியாகியுள்ளது. இணைந்திருங்கள் பிரபாஸ் கதம்பம் செய்திகளுடன். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்.